Taste the Daily. 245 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் குறைந்துள்ளது. மாநிலங்களவையில் பாஜக உறுப்பினர்கள் 4 பேர் கடந்த சனிக்கிழமை ஓய்வு பெற்றனர். இதனால் பாஜகவின் பலம் 86ஆகவும் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 101ஆகவும் குறைந்துள்ளது. பெரும்பான்மைக்கு 113 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த எண்ணிக்கை இல்லாமல் இருப்பதால் மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்ற அதிமுக, ஒய்எஸ்ஆர் மற்றும் மாநில கட்சிகளின் தயவை எதிர்பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் பலம் குறைந்ததால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற குஜராத் மாடல் அரசின் திட்டம் காணல் நீராகும் நிலை உருவாகியுள்ளது. சிகரெட் கம்பெனிக்கும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ சான்றிதழ் படிப்பு படித்துள்ளதால் சித்த மருத்துவம் கிளினிக் நடத்துவதில் காவல்துறை தலையிட தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். தமிழ் பல்கலைக்கழகம் தரப்பில் சித்தா சான்றிதழ் படிப்பை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சான்றிதழில் சிறிய அளவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என கூறினார். இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி சிகரெட் பாக்கெட்டில் கூடதான் உடல் நலத்திற்கு கேடு என சிறிய அளவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகரெட் கம்பெனிக்கும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா என கேள்வி எழுப்பினர். தமிழ் பல்கலைக்கழகம் UGCயிடம் உரிய அனுமதி பெற்று உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதி அனுமதி பெறவில்லை என்றால் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க ஏன் பரிந்துரைக்க கூடாது என கேள்வி எழுப்பினர். கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகியோரை தேவர் சமுதாயம் என அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மதுரை மேலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் மனு மீது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரம் அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதிகள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய 4 வாரம் கால அவகாசத்தை வழங்கி உத்தரவிட்டனர். வேலூர் மாவட்டம் KV குப்பம் அருகே ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீதாராமன்பட்டியில் கெங்கையம்மன் திருவிழாவை ஒட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது அதே பகுதியைச் சேர்ந்த இரு பிரிவினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு கத்திக்குத்து விழுந்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக அதே பகுதியைச் சேர்ந்த நவீன் மற்றும் மனோஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பீகார் மாநில பக்தரை கோவில் ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் இருந்து சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் வரிசையில் காத்திருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த கோவில் ஊழியர்கள் வரிசையை ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற பெயரில் வரிசையில் நின்ற வயதானவர்களை பிடித்து தள்ளி உள்ளனர். இதை அங்கு நின்றிருந்த பீகார் பக்தர் ஒருவர் தட்டி கேட்டுள்ளார். அப்போது ஊழியர்கள் பீகார் பக்தரை சரமாரியாக தாக்கியதில் அவருடைய மண்டை உடைந்தது. காயமடைந்த பக்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். உத்திரமேரூர் ஒன்றியம் மானாம்பதி கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மக்களை வஞ்சிக்கும் விதமாக விடியா திமுக அரசு புதிய டாஸ்மாக் கடையை திறந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திமுக அரசின் ஏவல் துறையினர் பொதுமக்களை மிரட்டி கலைத்ததுடன் கைதும் செய்தனர். ஏற்கனவே ஒயின் ஷாப் இல்லாத போதே இங்க பல்வேறு பிரச்சனைகள். நைட்ல ராபரி பண்றான், அடிச்சு போட்டு ஒரு லேடிஸ எடுத்துட்டு போறான். இன்னும் ஒயின் ஷாப் வந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கிட்டையும் மனு குத்தம் வராதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்தவித அறிவிப்பும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மதியம் இங்க திறந்து இருக்கிறாங்க. அதை வன்மையா கண்டிச்சு சாலை மறியல் பண்ணியிருக்கிறோம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர்களே தர்ணாவில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி தாலுகாவிற்குட்பட்ட ஆதிரங்கம், சேகல், பிச்சன்கோட்டகம், கட்டிமேடு ஆகிய ஊராட்சிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 4 ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீருக்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது.